ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று யாழ்ப்பாணம் மற்றும் மன்னாரில் விசேட நிகழ்வுகளில் கலந்து கொண்டார். அரசியல் கைதிகளின் விடுதலையில் திடீர் திருப்பம். காளி முகத்திடலில் மின்கம்பத்தில் ஏறிய ஒருவரின் போராட்டத்தால் பரபரப்பு. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தேரர் உண்ணாவிரதம். இஸ்ரேலில் நிலவும் பதற்றத்தால் அங்கு உள்ள இலங்கையர்களுக்கு இலங்கை தூதரகம் முக்கிய அறிவிப்பு. நாவற்குழியில் மின்கம்பத்தை இடித்துக் கொண்டு வீட்டுக்குள் பாய்ந்த டிப்பர் 2 இளைஞர்கள் பலி. வீதியில் சென்ற இளைஞர்களை கெல்மெட்டால் தாக்கி வீழ்த்திய போலீசாரால் பரபரப்பு. தைப்பொங்கல் தினமான இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வடக்கில் விசேட நிகழ்வுகளில் கலந்து கொண்டுள்ளார். அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் பல விசேட நிகழ்வுகளில் கலந்து கொண்ட ஜனாதிபதி மன்னாருக்கு சென்றுள்ளார். இலங்கையில் புதுப்பிக்கத்தக்க சக்தி துறையில் ஒரு முக்கிய மைல்கல்லாக மன்னாரில் ஹைவைண்ட் ஒன் லிமிடெட் நிறுவனத்தின் காற்றாலை மின்திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று மன்னார் கொன்னையன் குடியிருப்பில் சிறப்பாக நடைபெற்றுள்ளது. மன்னார் பகுதியில் முன்னெடுக்கப்படும் இந்த 50 மெகாவாட் காற்றாலை மின்திட்டம் நாட்டின் தேசிய மின்வளங்களுக்கு தூய எரிசக்தியை சேர்ப்பதோடு சூழலுக்கு உகந்த மின் உற்பத்தியை ஊக்குவிக்கும் ஒரு முன்னோடி திட்டமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதோடு குறித்த திட்டம் 18 மாதங்களுக்குள் நிறைவு செய்ய எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 20 வருடங்களுக்கு மேலாக தண்டனை அனுபவிப்போரின் தண்டனையை தளர்த்துவது தொடர்பில் விரைவாக ஆராயப்பட்டு வருவதாக நீதி அமைச்சு இப்பொழுது அறிவித்துள்ளது. குறித்த விடயம் தொடர்பான பரிசீலனைக்கு குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளதோடு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு 20 வருடங்களுக்கு மேலாக தண்டனையை அனுபவிப்போர் தொடர்பில் குறித்த குழு ஆராய்ந்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கான இயக்கம் இது தொடர்பில் தெரிவிக்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களில் சுமார் 10 பேர் தொடர்ந்தும் சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. அவர்களின் தண்டனைகளை ஆராய்ந்து வேகமாக அவர்களை விடுவிப்பது தொடர்பில் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை கோட்டை கடற்கரையில் சட்டவிரோதமான முறையில் புத்தர் சிலை வைக்கப்பட்டிருந்த போது ஏற்பட்ட மோதல் தொடர்பாக நீதிமன்ற உத்தரவின் பேரில் விளக்கமறியலில் சம்பந்தப்பட்ட பிக்குகள் திருகோணமலை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் வனவாசி பலாங்கொட காசியப்ப தேரர் உணவை உண்பதற்கு மறுத்து சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை இன்று முதல் ஆரம்பித்துள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. கரையோர பாதுகாப்பு கட்டளை சட்டத்தை மீறி கடற்கரையில் கடந்த நவம்பர் மாதம் கட்டுமானத்தை அமைத்தமை மற்றும் சிலையை கொண்டு வந்து வைத்தது தொடர்பில் வனவாசி பலாங்குட காசியப்ப தேரர், திருகோணமலை கோட்டை விகாராதிபதி கல்யாண வன்ச திஸ்ஸ தேரர், சுகித வன்ச தேரர், ஸ்ரீமாபுர விகாரையை சேர்ந்த நந்த தேரர் ஆகிய தேரர்களும் கோட்டை விகாரையின் நிர்வாக குழு உறுப்பினர்களான தீபானி லியனகே, விதுரங்க லொக்கு கலபதி, எல்டி பெரேரா, பியலால் பிரேமஸ்ரீ, தெக்கும் துலார குணதிலக்கு ஆகியோருக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. காளி முகத்திடலில் உள்ள அதி உயரமான மின்கம்பத்தில் ஒருவர் ஏறி போலீஸ் அதிகாரிகள் 6 பேரை உடனடியாக கைது செய்யுமாறு கோரி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார். எம்பிலிப்பிட்டியவை சேர்ந்த ஜீவன் என்ற நபரை கொளுத்தும் வெயிலில் தனியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிய வந்துள்ளது. களனி போலீஸ் பகுதியில் 6 போலீசார் தன்னை தாக்கியதாகவும் அவர்களை உடனடியாக கைது செய்யுமாறு கோரி கோரிக்கை விடுத்து பதாகை ஒன்றை எழுதி வைத்துவிட்டு உயர்ந்த மின்கம்பத்தில் ஏறியுள்ளார். அந்த 6 போலீசாரும் இப்பொழுதே காளி முகத்திடலுக்கு வர வேண்டும் என்றும் அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என கோஷம் எழுப்பியவாறு இவர் போராட்டத்தில் ஈடுபடுகின்றார். இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு தீயணைக்கும் படைவீரர்கள் மற்றும் தீயணைக்கும் வாகனம் ஆகியவை நிறுத்தப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி பகுதியில் இருந்து மணலேற்றி வந்த டிப்பர் வாகனம் நாவற்குழி பகுதியில் நேற்று இரவு விபத்துக்குள்ளானதில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். குறித்த வாகன சாரதிக்கு தூக்க கலக்கம் காரணமாகவே டிப்பர் வாகனம் மின் கம்பம் மற்றும் தொலைத்தொடர்பு கம்பம் ஆகியவற்றில் மோதி சுவருடன் மோதி விபத்துக்குள்ளானதாக தெரிய வந்துள்ளது. குறித்த விபத்தில் வட்டக்காட்சி பகுதியை சேர்ந்த 20 வயதுடைய ராஜீவன் விதுசன் மற்றும் அச்சுவேலி பகுதியை சேர்ந்த 24 வயதுடைய நாகராஜா ஜீவராஜ் ஆகியோரே உயிரிழந்துள்ளனர். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் பதற்ற நிலை காரணமாக இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்களுக்கு இலங்கை தூதரகம் ஆலோசனையை வெளியிட்டுள்ளது. சமூக ஊடகங்கள் மற்றும் ஏனைய சில குழுக்களால் உண்மைக்கு புறம்பான தகவல்கள் பகிரப்படுவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்களின் பாதுகாப்பு குறித்து தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என தூதரகம் மேலும் தெரிவித்துள்ளது. எந்த ஒரு சூழ்நிலையையும் உடனடியாக கட்டுப்படுத்துவதற்கு இஸ்ரேலிய ராணுவம் தேவையான நடவடிக்கையை எடுக்கும் என்று இலங்கை தூதரகம் இதில் குறிப்பிட்டுள்ளது. சில நேரங்களில்
பகுதிகளில் அவசர ஏவுகணை தாக்குதல் அல்லது வேறு நடவடிக்கைகள் நடந்தால் அறிவிக்கப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய ஊடகங்கள் மற்றும் பாதுகாப்பு துறையினரால் வழங்கப்படும் அறிவிப்புகள் தொடர்பில் எந்த நேரமும் விழிப்போடு செயற்படுமாறும் மக்களுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தைப்பொங்கல் பண்டிகை மற்றும் இஸ்ரேலிய அரசின் வார இறுதி விடுமுறை காரணமாக இன்று முதல் 3 நாட்களுக்கு இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் மூடப்பட்டுள்ள நிலையில் எதிர்பாராத அவசர நிலை ஏற்படுமானால் தூதரகம் திறக்கப்படும் என்பதை கவனத்தில் கொள்ளுமாறும் இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குருக்கல் மடம் பகுதியில் போலீசாரின் தாக்குதலில் 2 காயமடைந்ததை தொடர்ந்து போலீசாருக்கும் இளைஞர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட கடும் வாக்குவாதத்தினால் குறித்த இடத்தில் பதற்ற நிலைமை உண்டாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் நேற்று இரவு 10 மணியளவில் குருக்கல் மடம் முருகன் ஆலய வீதியில் பயணித்த இளைஞர்கள் மீது போக்குவரத்து போலீசார் தாக்குதல் நடத்தியதாக தெரிய வந்துள்ளது. பிரதான வீதியில் வீதி சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து போலீசாரே குறித்த இளைஞர்களை தாக்கியதாக அந்த பகுதி தகவல்கள் தெரிவிக்கின்றது. காயமடைந்த இளைஞர்கள் செட்டிப்பாளையம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். போக்குவரத்து போலீசார் மின் விளக்கை ஒளிரவிட்டு குறித்த மோட்டார் சைக்கிளை நிறுத்த முற்பட்ட போது அதனை மீறி சென்றவர்களை தடுக்க முற்பட்ட வேளையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த இளைஞர்களை தலைக்கவசத்தால் தாக்கியதாகவும் இருவரும் மோட்டார் சைக்கிளில் இருந்து கீழே விழுந்த பின்னரும் போக்குவரத்து போலீசார் தொடர்ந்து தாக்கியதாகவும் அந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே அப்பகுதிக்கு காரிலும் போலீஸ் வாகனத்திலும் மேலதிக போலீசார் வரவழைக்கப்பட்டதால் அங்கிருந்த இளைஞர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவில் பொதுநல திட்டங்களை அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய வெளிநாட்டவர்களை கட்டுப்படுத்துவதற்காக 75 நாடுகளை சேர்ந்தவர்களுக்கான குடியேற்ற விசா நடைமுறையை தற்காலிகமாக நிறுத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதில் ஈரான், பாகிஸ்தான், இலங்கை, பங்களாதேஷ், நேபாளம், ரஷ்யா உள்ளிட்ட முக்கிய நாடுகள் இடம்பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. புதிதாக குடியேறுபவர்கள் அமெரிக்க மக்களின் செல்வத்தை சுரண்ட மாட்டார்கள் என்பதை உறுதி செய்யும் வரை இந்த இடைநிறுத்தம் தொடரும் என்று தெரிவித்துள்ளதோடு வெள்ளை மாளிகை வெளியிட்ட பதிவில் புதிதாக குடியேறுபவர்கள் பொது சுமையாக மாறாமல் இருப்பதை உறுதி செய்யும் வரை விசா செயலாக்கம் நிறுத்தப்படுகின்றது என்றும் அமெரிக்க நாட்டுக்கே முன்னுரிமை என்றும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை நேற்று குறைக்கப்பட்டதை தொடர்ந்து ஜனவரி 16ஆம் தேதி முதல் ஒரு கப் பால் தேநீரின் விலை 10 ரூபாவால் குறைக்கப்படும் என்று அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோ பால்மா பொதிகளின் விலை 125 ரூபாவாலும் 400 கிராம் பால்மா பொதிகளின் விலை 50 ரூபாவாலும் குறைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருத்தப்பட்ட பால் பவுடர் விலைகளுக்கு ஏற்ப பால் டீ விலை குறைப்பு நாடு முழுவதும் செயல்படுத்தப்படும் என்றும் உணவக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். அம்புலுவாவு பகுதியில் வசிக்கும் 18 குடும்பங்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது. அம்புலுவாவு மலையின் சரிவில் உள்ள பல பகுதிகளை நிலச்சரிவு அபாயகரமான மண்டலமாக குறிப்பிட்டு கட்டுமானம் மற்றும் புனரமைப்பு நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டு அந்த பகுதிகளை பாதுகாக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அம்புலுவாவ வட்டேகட பகுதியில் 11 வீடுகள் மற்றும் கட்டடங்கள் அதிக ஆபத்தான நிலையில் உள்ளதோடு 12 வீடுகள் நடுத்தர ஆபத்தில் அமைந்துள்ளது. குறித்த அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் எவ்வித கட்டுமானம் மற்றும் புனரமைப்பு நடவடிக்கைகளில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதோடு நடுத்தர ஆபத்துள்ள பகுதிகளில் வசிக்கும் குடியிருப்பாளர்கள் முன்கூட்டியே எச்சரிக்கைகள் வழங்கப்பட்ட பின்னர் அல்லது குறிப்பிட்ட அளவை விட மழைப்பொழிவு அதிகமாக இருந்தால் அவர்களையும் உடனடியாக வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.